ஹாய், இந்த ஸ்விக்கி ஆப் இருக்குல்ல, ஸோ அதில் என்னெல்லாம் டெக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? ஸோ யூஐ டிசைன் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ட் நேட்டிவ் இல்லைனா ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி அதோட யூஐ வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பிரியாணின்னு ஒன்று சர்ச் பண்ணுறோம்ல, நம்ம சர்ச் பண்ணோடனே நிறைய ஆப்ஷன்ஸ் வருதுல்ல. ஸோ அது வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்ச் பண்ணோடனே பேக் எண்டில் வந்து பைத்தான் ஜாங்கோ மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸை போய் ஹிட் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வரும். அதோடைய ப்ரைஸ் என்ன, மெனூஸ் என்ன, வேற என்ன ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இருக்கு, பக்கெட் பிரியாணியா, சிங்கிள் பிரியாணியா, கூட ஆஃபர்ஸ் எதனா இருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல, எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுதான் காட்டும். ஒன்ஸ் நீங்க வந்து பேமெண்ட் குள்ள போறப்போ அது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு கமிஷன் போகணும், அதே மீன் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கும் போகணும். ஸோ அதை வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு எதில் நீங்க பேமெண்ட் பண்றீங்களோ அதில் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஏஎம்எல் இருக்குல்ல, அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நியர்பைல யார் இருக்கா, எந்த டெலிவரி பார்ட்னர் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அதை லிங்க் பண்ணிட்டு அவங்கள வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி, ஸோ அந்த டெலிவரி பார்ட்னர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ண உடனே அவங்க ரெஸ்டாரண்ட் கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்லிப் இருக்கும். அதில் வந்துட்டு என்ன நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அது வந்து வந்துட்டு இருக்கும். மேபி சில சம்டைம்ஸ் வந்து அவங்க சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே நார்மலாக போயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் டைமில் ரெண்டு பேருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் இதுவாயிட்ட அப்புறமா அந்த ஆர்டர் வந்து ஸ்டார்ட் ஆகல. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டெலிவரி பார்ட்னர் எங்கேருந்து வராங்களோ அதெல்லாம் வருது இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பேஸோட லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது மூலியமாக தான் அந்த டெலிவரி பார்ட்னர் எங்கே வராங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த ஓலா யூபர்ல எல்லாம் நம்ம பார்க்கறது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ பற்றி சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மூலியமா நீங்கள் நல்லதாக கொடுக்குறீங்களா கெட்டதாக கொடுக்குறீங்களா எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஈவன் டேக் லைன்ஸ் எல்லாமே நம்ம போடுவாங்கல்ல, ஸோ அதெல்லாமே இது கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணி ரிசீவ் பண்ணுறதுக்காட்டி இவ்வளோ ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்கு. இதை பார்த்தோன்னே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்னும் நிறைய ஆப்ஸ் வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ சொல்கிறேன். அதுக்கும் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கு, பட் இருந்தாலும் அது ரெண்டுமே கம்பேரிசன் மாதிரி சொல்றேன். ஸோ அதான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த ஒரு வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் சேனல் வீடியோ.